கிறிஸ்துவுக்கு அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரில் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் இருந்து ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இது தீர்க்க தரிசன வசனமாக பார்த்தீங்கன்னா, இது தீர்க்க தரிசனத்தை அடிப்படையில் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வசனத்தை எடுத்து அதை நினச்சிட்டு அந்த கருப்பொருளை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 14 வசனம் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் படித்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லப்பட்ட வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சரியா? இந்த வசனத்தை ஏன் தான் சொல்லப்படுதுங்கிறான விஷயத்த சொல்லாமல் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து கூட யார் இருக்காங்கங்கிறான விஷயத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கும். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள் சொல்லிட்டு, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக இருக்கார். அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ளவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சபை ஜெயிச்சு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இங்கே முன் சொல்லப்பட்ட அந்த அந்த ராஜாபுரம் அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஃபிசிக்கலாக ஜெயிக்கிறது இல்லை, சண்டை போடுறதில்லை. அவங்க உலகத்தில் வாழ்ந்து ஜெயிச்சுட்டு போகிறவங்கள தான் சொல்லப்பட்டிருக்கு, ஏதாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்டரலாகவே நீங்கள் மேலே வசனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வச்சுட்டா சம்மந்தம் இல்லாத ஒரு வசனமாக இருக்கும். ஆனால் அப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம அந்த வசனத்தை எடுத்து கருப்பொருளாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அதில் அந்த வசனம் என்ன சொல்லப்படுதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன போட்டிருக்குன்னா 3 வகையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 2வது சொல்லப்பட்டிருக்கு. 3வது உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த அழைக்கப்பட்டவர் அந்த ஸ்டேஜுங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னா நம்ம நம்ம பருவத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு புருஷன் பருவத்திலேருந்து சிறுவர் பருவத்திலேருந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ அழைக்கப்பட்ட நிலவரம் பார்த்தீங்கன்னா சிறுவர் அங்கிற அடையாளப்படுத்துது. குழந்தைங்கிற குழந்தை சிறுவர் அங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ குழந்தை சிறுவனாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தா 2வது தெரிந்து கொள்ளப்படுதல். அப்போ தெரிந்து கொள்ளப்படுதல் பார்த்தீங்கன்னா அது வாலிபனை அடையாளப்படுத்துது. உண்மை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா புருஷன் அவங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ஒரு விஷயம். அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ளவர்கள். இங்கே குழந்தை சிறுவன் வாலிபன். அப்போ குழந்தை சிறுவனை ஒன்று போல வைத்துக்கிட்டு நம்ம நினைச்சது சிறுவன் குழந்தை சிறுவன் வாலிபன் புருஷனுங்கிறான விஷயத்தை இது பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மை உள்ளவருங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கடந்து போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ புருஷனாக மாற வேண்டும் என்றால் புருஷன்னா ஒரு வாலிபம் ஒரு புருஷன் தான் திருமணமாகிற ஸ்டேஜ் இருக்க முடியுது. அப்போ புருஷனுங்கிறது தேவதூதனை அடையாளப்படுத்துது. புருஷனுங்கிறது இயேசு கிறிஸ்துவை கூட அடையாளப்படுத்துது. அப்போ புருஷன்னா ஒரு திடகாத்தானா ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துது. அந்த புருஷனாக இருக்கிறவன் தான் விவாகம் பண்ணுற திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி உள்ளவனாக இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா புருஷனுங்கிறவன ஒரு தகுதியான ஒரு ஃபிசிக்கலாக மாறுறதுக்கு அப்போ குழந்தை பருவம் சிறுவர் பருவம் வாலிப பருவத்தை கடந்து தான் வர முடியும். வந்தால் தான் நிச்சயம் புருஷனாக மாற முடியும். அது போல தான் அழைக்கப்பட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலவரம் உண்மை உள்ள நிலவரம் இந்த 3 ஸ்டேஜையும் நம்ம கடந்து வந்தால் தான் நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷன்னா தேவதூதரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வசனம்லாம் என்னது தேவதூதர் பழைய ஏற்பாட்டில் தேவதூதர் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல புருஷர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம புருஷராக இல்லைன்னா தேவதூதராக மாறுறோம்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவதூதர் மீன்ஸ்னால் நம்ம ஆட்டுக்குட்டியான நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு சாயல் பார்க்கணும். அப்படி மாறன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜையும் நம்ம கடந்து வரணும். அப்போ பார்த்தா அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர் பார்த்தீங்கன்னா அது 3 வகையான நிலைப்பாடு அப்படின்னா ஸ்டேஜ் அதை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி சிறுவர் வாலிபர் புருஷருங்கிறது 3 வகையான ஸ்டேஜுன்னு பார்க்குறோம். சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட அழைப்பில் பார்க்க போகிறோம். இந்த அழைப்பின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான நிலைன்னு சொல்லப்படுது. இல்லைன்னா 2 வகையான நிலைன்னு சொல்லலாம். இல்லாட்டினா
ஒரு தகுதி அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். என்னடா அழைப்பில் நிலைங்கிற விஷயம் தான் அதுக்கு சூட்டப்பான ஒரு காரியமாக இருக்கும் பார்க்கும். அப்போ அழைக்கப்பட்ட வந்து 2 நிலை இருக்குது, 2 ஸ்டேஜ்னு சொல்லலாம், 2 ஸ்டேஜ். அதில் பார்த்து அழைக்கப்பட்டாலும் முதலாவது ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழைப்பின் முதலாவது நோக்கங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போ வந்து அழைப்புங்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. அதில் வந்து அழைப்பை 2 விதமாக நம்ம பிரித்து கொள்ளலாம். 2 நிலையாக 2 ஸ்டேஜாக பிரிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அழைப்பின் முதலாவது நோக்கம் என்னங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போ தேவன் நம்மளை அழைக்கிற முதலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ பழைய நிலவரத்துலேருந்து மாற்றி புதிய நிலவரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அது நம்ம வந்துட்டு மனம் திரும்புதல் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போனா நம்ம பழைய பழக்க வழக்கங்கள் பழைய சுவாபங்களை மீறி இன்னொருத்தர் நம்ம அழைக்கிறார்ல அந்த அழைப்புக்குள்ளே போச்சு அவரே போல மாறுறது அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஸ்கூலில் நம்ம படிக்க போகிறோன்னா ஸ்கூலுக்குள்ளே நம்ம படிக்க போகிறோன்னா கல்வி அறிவு வேண்டும் என்றால், அதாவது முதலாம் ஆண்டு படிக்க போகணும் என்றால் அப்போ அதுக்கு எந்த வயது கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 வயது. அப்போ 6 வயதுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சிறுவனை அடையாளப்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கல்வி அறிவு வரம்புச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு முன்பால் போகிறது. அப்போ டீச்சர் ஏற்கனவே அவங்க படித்து தேறினவங்க இருப்பாங்க. அவங்க நினச்சதுங்க தான் படித்த அறிவை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தர். அவர் பரிசுத்தருடைய அறிவை அறிந்து கொள்ளும்படியாக நம்மளை அழைச்சிருக்கார். அந்த அழைப்பின் நோக்கத்தை நம்மள்ட்ட எழுதி போட்டால் பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தி தருவார். அப்போ அந்த அழைப்புக்குள்ளே நம்ம ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த அழைப்பின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல்ங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அதை கூட நம்ம படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 13. வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்ப என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவர் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேனுங்கிற விஷயத்தை அவர் சொல்ல பார்க்குறோம். அப்போ தேவன் அழைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பாவிகளை அழைக்க வந்திருக்கார். நீதிமான அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அப்போ வந்துட்டு தேவன் அழைக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்கப்பட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுத்தார்ல அவங்க வந்துட்டு பெர்ஃபெக்ட் கிடையாது. அவங்களும் ஏதோ ஒரு வகையில் பாவியாக இருக்காங்க. அப்போ தேவன் அழைக்கணும்னா யார் அழைச்சிருக்கணும்? இந்த இஸ்ரவேல் மத்தியில் ஆசாரியர்களுக்கும் அதாவது லேவி கோத்திரத்தில் கோகாத் வம்சத்தில் உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தில் ஆசாரியனுக்குள்ளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களோட அவங்க வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்டங்கள் இருக்குது, அந்த மாதிரி வாழணும். அப்படி இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரில் அப்போ நீதிமான்கிறத கேட்டகரியில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர்கள். ஏன்னா அவங்க தான் என்னென்னா அடிக்கடி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களோட டியூட்டியே ஆசாரி கூடாரத்துக்குள்ளே போகணும். அவங்க என்ன செய்யணும்னா பலி செலுத்தி அப்பப்போ தன்னை பரிசுத்தப்படுத்திக்குவாங்க. ஏன்னா ஒரு சரீரத்தில் ஒரு அசம்பிளி, அதான அவங்களுடைய சரீரத்தில் ஒரு என்னென்னா அவங்களுக்கு எந்த விதமான தீட்டு இருக்கக்கூடாது. சரீர ஒரு விந்து கழிவு கூட இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் போகணும். சரியா? அப்படி இருக்கும் பட்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக சரீரத்துலாம் சரி ஆவினாலும் சரி அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த ஊழியம் செய்ய முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு பரிகாரமான பலியை வந்துட்டு தினமும் சந்தி பலி பண்ணுறாங்க. அவங்களுக்கு பலிகளும் பண்ணிட்டு தான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களில் யார் ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதிமானுங்கிற ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர்கள். அவர்களே ரிச்சிக்கு அவர் வரலை பார்க்குறோம். அவங்களே ரிச்சிக்கு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட சத்திய அறிவு இருக்குது. அந்த அறிவை வந்துட்டு இயேசு கிறிஸ்து போதிக்கிறது தான் வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு போதிச்சான்னா ஜனங்களுக்கு அவங்க அழகாக போதிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி போதிக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பாவியில ரிச்சிக்கு வந்தார். அப்போ பாவிகளுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு பாவிகள் யார் பார்த்தீங்கன்னா அந்த சீஷர்கள். அவங்க வந்து அடிப்படையான ஒரு விஷயங்கள். அப்போ பாவின்னு அவங்க பெரிய பாவம் செய்தவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம அப்படி சொல்லவும் முடியாது. நியாயப்பிரமாண இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடலோடிகள். இப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மீன் பிடிக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறகும் செதில் உள்ள மீன்களை தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. சிறகும் செதில் இல்லாத மீனில் சாப்பிடக்கூடாது.
இவங்க பிடித்த மீன்களில் சிறகும் செதில் வெல்லாத ஒரு மீனை சாப்பிட்டா கூட பாவத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அதற்கு பரிகாரம் கூட என்னது பார்த்தீங்கன்னா பலி செலுத்தணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் கூட என்ன இவங்க பாவிகளாக கூட இருக்கலாம்னு பார்க்கும். அப்படி இருந்தவங்களே கூட தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவங்கள தான் 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட பின்னாடி ஃபாலோ பண்ணார் எல்லாரும் என்ன பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிகளை வந்துடுவாங்க. என்ன சொன்னால் நீதிமான நல்ல பாவிகளே மனம் திரும்ப வந்தேன். பாவிகள் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறவங்கள நினைச்சாரு மனம் திரும்புறதுக்காக வரான்னு பார்க்கணும். அப்போ அழைப்பின் முதலாவது நோக்கம் என்ன? அது மனம் திரும்பி தேவனிடத்துல சேர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் படிக்கலாம். அதுக்கு இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அந்த கலிலேயா கடலில் வந்து சீசர்களை சந்திக்க வராரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த திரளான மீன் பிடிச்சதை கூட என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தன்னை பாவிங்கிறதான ரிலேஷ் பண்ணுறாரு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சந்தித்த மனிதர்கள் எல்லாரும் தன்னை பாவிங்கிறதான ஒத்துக்கொண்டவர்களும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் அடிப்படையிலே ஒரு பாவியான ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் மனம் திரும்புறதுக்காக நினைச்சாரு இயேசு கிறிஸ்து சந்திக்கிறான்னு பார்க்கும். அப்போ அழைப்பின் நோக்கம் நம்ம எல்லாரும் அதே தான். நம்ம வந்துட்டு பேசிக்கில் போனாலும் சரி, இல்லை தேவனிடத்தில் போகிற ஒரு விஷயம் என்னென்னா தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு தான் தேவனிடத்தில் போகிறோன்னு பார்க்கணும். இது அழைப்பின் முதலாவது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதி கூட சொல்ல, அந்த அழைப்பின் முதலாவது நோக்கத்தில் மனம் திரும்புதல் பார்த்தாச்சு. ரெண்டாவது ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் 9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இப்போ வந்துட்டு சீசர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறார்ல, அந்த தேர்ந்தெடுத்த நோக்கம் என்னன்னா அவங்களோட கிரியின்படி அவர் ரட்சிக்கலை. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க பரிசுத்தமாக இருக்காங்க, அதனால அவங்களை கூப்பிட்டு பரிசுத்தமான சத்தியங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் கூப்பிடல. அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். அப்போ நம்மளை எப்படி அழைத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மளை முன்குறித்திருக்காரு. அந்த முன்குறித்தன்படி தான் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி முதலாயின்றிருக்கு. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நினைச்சாரு நம்ம முன்குறித்த நாள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி செலெக்ஷன் பண்ணி நினைச்சாரு அவர் அழைப்புக்குள்ள அவருடைய நினைச்சார் பரிசுத்த அழைப்பில் அவர் கொண்டு வந்து சேர்க்கிறான்னு பார்க்குறோம். அப்போ பரவராஜ்யத்தின் அழைப்பு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ரேன்சம் ஈடுபலிக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரலோகராஜ்ய அழைப்பை யார் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்தை தான் அதனுடைய அடித்தளம் வைக்கிறாங்க. மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபமாயிட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ மனம் திரும்புதுன்னா ஞானஸ்தானம், பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறதான ஒரு ப்ராசஸ் வேலையை அங்கே செஞ்சு அங்கே தான் ஓப்பன் பண்ணுறாரு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எப்போ எதில் முடிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி அவருடைய நமக்கு ரத்தம் செஞ்சு மீட்டுக்கொள்கிற விஷயம். அப்போ மீட்டுக்கொள்றதுல இருந்து தான் பரலோகராஜ்யம் வந்துட்டு ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே தான் என்ன செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து விசுவாசி அவர் போதனை விசுவாசித்து அவர் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டு நம்ம மறித்தோம்னா நம்ம நினச்சிடும் பரலோகராஜ்யத்தின் அவகாசியாக மாறுறோம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ பரலோகராஜ்யத்தில் யாரெல்லாம் போவாங்கங்கிறான விஷயத்த யோவானுக்கு ஒரு தரிசனத்தில் அவர் காமிக்கிறார் பத்ம தீவில். அப்படி காமிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கும் பட்சத்தில் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனங்கள் வரை படிச்சுட்டு போனீங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த சீயோன் மலையில் 1,44,000 பேர் நிற்க கண்டேன்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அழைப்பு எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரலோகராஜ்யத்தின் அழைப்பு உள்ளே போகிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட சீஷராக இருக்கிற யோவான் நினச்சினா இருந்து பார்க்குறாரு. அதில் அவரும் கூட அதில் ஒருத்தராக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபினிஷிங் ஸ்டேஜை பார்க்குறோம். 1,44,000 பேர் அங்கே நிற்கிறாரு. அவர் ஃபினிஷிங்கை பார்க்குறான்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் அப்போ எங்கே இருந்து இவரு தான் பார்க்குறாரு. எப்படி யோவான் இங்கேருந்து பார்க்குறாரு ஃபினிஷிங்கை. ஆனால் அந்த ஃபினிஷிங்கை பிதாவை தேவன் ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கிறாரு. இந்த மக்கள் தான் வருவாங்கிறதால ஒரு விஷயத்தை மனதில் தீர்மானிச்சிருக்காரு. அதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு இந்த தேவன் வந்துட்டு அங்கே அருளப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வருவாங்க
அது 1,44,000 பேர் தான் அந்த கவுண்டுக்குள்ள வருவாங்கிறான விஷயத்த அந்த அறிவை இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு. அதனால சொல்கிறாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை முன் குறிச்சிருக்காரு அந்த அழைப்பில். அந்த அழைப்பு வந்து ஒரு பரிசுத்தமான அழைப்புங்கிறான விஷயத்த சொல்கிறாரு. அதுதான் என்ன சொல்றாரு, பரிசுத்த அழைப்பு. அப்போ அந்த அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் அந்த அழைப்புங்கிறான விஷயத்த அவர் கொடுக்குறான்னு பார்க்கணும். அப்போ தேவன் அழைத்த அழைப்பு முதலாவது அந்த மனம் திரும்புதல் அடையாளப்படுத்துது. அப்போ மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறத ஒரு விஷயத்தை தேவன் நம்மளுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான்னு பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு விஷயம் படிக்கலாம், அந்த அழைப்பின் நோக்கம் படிச்சிடலாம். அந்த அழைப்பு எங்கே கொண்டு போய் முடியுது பார்த்தீங்கன்னா, பரம அழைப்பு கொண்டு போய் முடியுதுன்னு சொல்லப்படுது. படிச்சிடலாம். பிலிப்பியர் 3:14. பிலிப்பியர் அதிகாரம் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ பரம அழைப்புக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்க. அது அழைப்பினுடைய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பரம அழைப்புங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் இருக்காங்க. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள், அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துங்கிறான ஒருத்தர் தான் அந்த அழைப்பை அவர் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஓப்பன் பண்ணி கொடுத்ததில் தேவன் பரம அழைப்பில் பந்தய பொருள். அப்போ பரம அழைப்புனா பரலோக அழைப்பு அப்படின்றது. பரமங்கிறது பரலோக அழைப்பு. அந்த அழைப்புக்காக நினைச்சுனா பார்த்தீங்கன்னா அந்த பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன்ட்டுக்கு. அப்போ லெக்கை அடையிறக்காக நினைச்சது தொடர்ந்து ஓடணும். அது பந்தயசாரில் ஓடுற மாதிரி ஓடணும். அப்போ பந்தயசாரில் ஓடினா தான் என்ன பெற முடியும்னா பரிசை பெற முடியும். அதே மாதிரி நினச்சது பார்த்தீங்கன்னா அந்த அழைப்புக்குள்ளே வரமிச்சு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பந்தய பொருள் இருக்குது, அது ஜீவ கிரீடம். அந்த கிரீடத்துக்காக நினச்சது ஓடணுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். உலகத்தில் வந்துக்கிட்டு அதாவது ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, ஏதாவது விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு முதல் ப்ரைஸ் வந்தால் அவங்களுக்கு என்ன சில பதக்கங்களை கழுத்தில் அனுபவிப்பாங்க. இல்லாட்ட அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா விளையாட்டுத்துறையாக இருந்தால் கப்பு கொடுப்பாங்க, சிலங்க பணம் கொடுப்பாங்க, அப்படி தானே. ஆனால் ஒரே ஒரு துறையில் மட்டும்தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கிரீடம் வைப்பாங்க. அது யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உலக அழகி அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அழகிக்கு தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரீடங்கிறான விஷயம் வைப்பாங்கன்னு பார்க்கணும். அப்போ இந்த கிரீடம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உலகத்திலே அழகியல் பிரதான் அழகிக்கு தான் கிரீடம் வைப்பாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதை அடையாளப்படுத்துனா மணவாட்டி. அப்போ மணவாட்டி வந்துட்டு எப்படி வாழன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ளவங்களை காட்டி அவங்க அழகும், அதான் உன்னாத பாட்டில் அழகுன்னு சொல்லி நம்ம படிப்போம்ல, வர்ணிக்கிறோம்ல, அந்த அழகு என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அழகு கிடையாது, இது சுபாவத்தில் உள்ள அழகு. இந்த மாதிரி ஒரு அழகாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மணவாட்டியாக மாற முடியும். இப்போ உலகாலியை தேர்ந்தெடுக்கிறவங்கள வந்துட்டு சும்மா ஒரு ஃபிசிக்கல் அழகாக மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்க விரல் எவ்வளோ நீளம் இருக்கணும், அவங்க உதடு எவ்வளோ நீளம் இருக்கணும், அவங்க நடை உடை பாவனை பேச்சு ஸ்டைலு எல்லாமே என்னது அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அதற்கு கீழே இருந்தால் தான் நினச்சது உலக அழகியாக அவங்க தேர்ந்தெடுக்க முடியும் பார்க்கணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு உண்டு, அதன்படி இருந்தால் தான் இந்த அழகியாக தேர்ந்தெடுக்க முடியும் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு அளவு வச்சுருக்காரு, ஒரு அளவுகோல் இருக்குது. அது எப்படின்னா இயேசு கிறிஸ்து மணவாளன். அந்த அளவுக்கு ஒப்பனையான ஒரு ஜீவிச்சா தான் என்னது அவர் மணவாட்டியாக மணவரையில் மாற முடியுங்கிற அனுபவத்தை தான் இந்த வேதவசனம் நம்ம அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக படிச்சிடலாம். யூதா 1:2 படிச்சிடலாம். யூதா 1:2. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகி தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. அப்போ இந்த யூதா நிருபக்காரர் சொல்ல முச்சில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யூதா வந்துட்டு அவர் நிருபத்தை சொல்ல முச்சில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவருடைய நிலவரத்தை குறித்து சொல்கிறாரு. அதுக்கு முந்தின அந்த வசனத்தினுடைய அந்த கோர்வையை நான் படிக்கேன். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறவராவது என்று. அப்போ அழைக்கப்பட்டவர் எப்படிப்பட்டவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகி தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம பிதாவாய் தேவன் அபிஷேகம் பண்ணினாரோ அதே மாதிரி பிதாவாய் தேவன் நம்மளை நினைச்சாரு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அபிஷேகங்கிறது பரிசுத்தமாக்கப்படுதல்.
அதே மாதிரி என்ன அழைக்கப்பட்டவர்கள அபிஷேகம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அழைப்புக்குள்ளே வந்தவுடனே யார் நம்மளை யார் பாதுகாப்புக்குள்ளே வந்துடுறோம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு மூலமாக நம்ம காக்கப்பட்டு வர்றோம். அப்போ பிதாவை தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தப்படுத்தி யாருக்கிட்ட அனுப்புகிறாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து அனுப்புகிறாங்க. அவர் நம்மளை காக்கப்படுறாருன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அதனால தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண மத்தியில் சீஷர்கள் மத்தியில் கூட சொல்றாரு, நான் வந்துட்டு இவர்களை நீர் தந்தவர்களே நான் பாதுகாத்த அப்படின்னால் காத்து கொண்ட அப்படின்னால் சோத்திரம்னு சொல்லி ஒரு வசனம் அவர் ஜெபிக்கிறான்னு பார்க்கணும். அப்போ சீஷர்கள்ட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு. சீஷர்களே நான் பாதுகாத்தேன்னா சத்தியத்தின் அடிப்படையில் அனுப்பிச்சது அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து அவங்க நான் போதித்த, அதாவது நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த போதனை அவங்கள்ட்ட சொன்னேன், அந்த போதனைப்படி என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னோட இருக்காங்க. அதான் அந்த காத்துக்கொண்ட நிலவரம். அப்போ அதை கூட அப்படி இருக்கிறதா என்ன கூட இருக்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவனாலே காக்கப்படுறவன்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், நானே வழியும் சத்தியம்னு ஜீவனமாக இருக்கிறேன்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து மூலம் காக்கப்படுற விஷயம் என்னென்னா சத்தியத்தினால காக்கப்படுற விஷயமும் சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படுறோம். அப்படி இருக்கிறவங்க தான் யாரும் பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம் சொல்லப்படுது, அழைக்கப்படுற நிலவரம். அடுத்த பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அழைக்கப்பட்டவனுடைய இரண்டாவது நோக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம், படிச்சிடலாம். அப்போ அழைக்கப்பட்டாச்சு. அப்போ சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அழைக்கப்பட்ட உடனே அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டாரான்னு பார்த்தீங்கன்னா அப்போ சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அழைக்கப்பட்ட உடனே அவங்கள அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நினைச்சிட்டாங்க அவர் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் மீனிங் என்னென்னா அப்போஸ்தலன்னா அனுப்பப்பட்டவன்னா சுவிசேஷம் சொல்கிறது. சுவிசேஷங்கிறது காஸ்பல், பொய் சொல்லுன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது. அப்போ சத்தியத்தை நல்லா நிலைநிறுத்த அந்த அழைப்பில் ஒழுங்காக நிலைநிறுத்தாதான் அடுத்ததுக்கப்புறம் இந்த அழைப்பை மற்றவங்களுக்கு பிரகடனம் பண்ண முடியும். அதுதான் அவங்கள நினைச்சது அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்கணும். அழைப்பு ரெண்டாவது நோக்கம் என்னென்னா, முதலாவது நோக்கம் மனம் திரும்பி நம்மளே தற்பரிசோதனை பண்ணிக்கிட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வாழ்ந்தால் தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள அப்போஸ்தலராக மாற முடியும்னு பார்க்குறோம். அது மாதிரி பவுலை கூட அப்படி தான். அவர் வந்தவுடனே அவர் அப்போஸ்தலன் பேர் வாங்கலை. அவர் சத்தியத்தை அறிகிற அறிவை அவர் பெற்றுக்கொள்கிறாரு, சத்தியத்துக்காக பேசுகிறாரு, சத்தியத்துக்காக வாழ்கிறாரு. அந்த வாழ்க்கை தரத்தை நினைச்சுறாங்க. அவர் வாழ்ந்தனால அவங்கள நினைச்சுறாங்க சீஷர்கள் கொடுத்த அதே பேரை நாமத்தை இவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ அப்போஸ்தலன் என்று பேர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ 12 சீஷர்கள் தான் அப்போஸ்தலன் என்று பேர் வந்தது. ஆனால் அவங்களே மாதிரி வாழ்ந்த சீஷர்களையும் கூட பின்னாட்களில் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ அப்போஸ்தலங்கிறது அப்போ அழைப்பின் இரண்டாவது நோக்கம் என்னென்னா அவரோட ஊழியத்தை செய்கிறது தான் அந்த அழைப்பின் நோக்கமாக இருக்குன்னு பார்க்கணும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் அதிகாரம் 5 வசனம் 4. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அப்போ ஆரோனை எகிப்துலேருந்து ஏன் அழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசைக்கு உறுதுணையாக என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அழைத்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்துக்கு போய் அவங்க என்ன செய்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்காக அழைக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ மோசை யாருக்கு நிலாட்டமாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நிறைய வசனங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மோசையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையான ஒரு பாடம் இருக்கும். மோசையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே ஒரு பாடம் நம்ம போட்டிருப்போம். அதில் ரொம்ப ஆஃப்டாக இருக்கும். யாருக்கும் பார்த்தீங்கன்னா மோசைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய செயல்பாடுகளுக்கு குறித்து ரொம்ப ஆஃப்டாக இருக்கும் பார்க்குறோம். அப்போ இதுதான் அந்த விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா மோசை யார் அடையாளப்படுத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் மோசை என்ன செய்றாரு, மிதியான் தேசத்துலேருந்து எகிப்தை தேடி வரான்னு பார்க்கும். எகிப்துலேருந்து யாரை சந்திக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா மோசையை சந்திக்க ஆரோன் போகிறான்னு பார்க்கணும். இவங்க 2 பேரும் சகோதரன் பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களில் யூதா கோத்திரத்திலிருந்து வரான்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்தால் அந்த சீசர்களை தேவன் தேர்ந்தெடுக்க பார்க்கும். இது கூட ஒரு ஒப்பனையான ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ ஆரோன் யாருக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை அழைக்கப்பட்ட ஜனங்களையும் அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் சீசர்கள் பார்த்தீங்கன்னா சீசர்களை கூட அடையாளப்படுத்துது. சீசர் மீன்ஸ் என்ன, அந்த 12 அப்போஸ்தலருக்கு கீழே வர எல்லாருமே சீசர்கள் தான். அப்போ சீஷராக அழைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுடைய வேலை செய்கிறவங்களே அதான் அடையாளப்படுத்துது. அப்போ மோசையும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை பயணத்தை அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆரோனும்
விடுதலை பயணத்தை அவர் பண்ணுறாரு பார்க்கணும். அப்போ பார்வோன் இடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோசையும் பேசுகிறாரு, ஆரோனும் பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் மோசை கூட ஆரோன் ஒர்க் பண்ணுறாரு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே நம்ம உலகத்தில் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்ய முடிச்ச இயேசு கிறிஸ்துவ கூட சீஷர்கள் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதே போல் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ கூட தான் இருக்கோம். கிறிஸ்து தலை நம்மளோட அவயங்கள். தலைங்கிற விஷயம் என்னென்னா தேவன் நம்மோடு கொடுத்த ஆலோசனைப்படி நம்ம நினைச்சது நம்ம வந்து வழி நடத்தப்படுறோம். இதுதான் ஆரோனை போல ஒரு அழைக்கப்பட்ட விஷயம். அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் சீஷர்கள் அழைக்கிறார். அழைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஊழியம் செய்யறதுக்காக அவரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் பார்க்கணும். அப்போ தேர்ந்தெடுத்துட்டு அவர்களை சீஷர்களை தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலன்னு நாமம் கொடுக்குறாரு. ஏன்னா அவர்கள் வந்துக்கிட்டு என்னென்னா அனுப்பப்படுற விஷயம்னா ஊழியத்தை செய்கிறதுக்கு அவங்கள தகுதிப்பட்டிருக்கிறாரு பார்க்கணும். அதை தான் அடையாளப்படுத்துது. அப்போ தேவன் நம்மளையும் தேவன் அழைத்த நோக்கம் என்னென்னா அழைச்சி தேவனுடைய வேலை செய்கிறக்காக தான் அழைக்கிறாரு. அழைப்பின் நோக்கம் முதல்ல அழைக்கப்படுறது, ரெண்டாவது நோக்கம் ஊழியம் செய்கிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். இதைத்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலும் அது சொல்கிறாரு பார்க்குறோம். என்னென்னா அழைக்கிறாரு, அழைச்சி அவர் என்ன ஊழியம் செய்கிறாரு பார்க்குறோம். படிச்சிடலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் அதிகாரம் 15 வசனம் 15. அப்படி இருக்கும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புற ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு தேவனுடைய ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் நம்ம படிச்சிருப்போம் பழைய ஏற்பாட்டில். அப்போ இந்த ஊழியக்காரருங்கிற விஷயம் எதை இடப்படுத்துன்னா அந்த ஆசாரியர் லேவி கோத்திரத்தை அடையாளப்படுத்துது. புதிய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு அந்த ஊழியர்களை யாரை இடப்படுத்துனா தேவனுக்கு தொண்டு செய்கிற அந்த சுவிசேஷம் அறிகிற தேவனுடைய பிள்ளையை அடையாளப்படுத்துது. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற தேவ ஊழியர்களை எதுக்கு கம்பேர் பண்ணுறாருன்னா ஆசாரியர்கள் கம்பேர் பண்ணுறாரு. ஆசாரிகள் என்ன வேலை பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேலை செஞ்சாங்க. அப்போ தேவனுடைய வேலை செஞ்சதுனால அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரன்றதான ஸ்லாக்கியம் பெற்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் தேவனுடைய ஊழியர்களே ஊழியம் செய்கிறாங்க. அதை தான் இந்த அடையாளப்படுத்துதுன்னா சுவிசேஷ பணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோனை என்னத்துக்கு அழைத்தாரு? ஆரோனை அழைத்த நோக்கம் ஆரோனுக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரு? ஆரோனை அழைக்கிறாரு, விடுதலை பயணம் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆரோனை வச்சு தான் ஆரோனை அவனுடைய குடும்பத்தாரை வச்சு என்ன பண்ணுறாரு? ஆசாரிப்பு கூடார வேலைகளை அந்த பாவத்துக்கு பரிகாரம் அந்த வேலைகளை எல்லாமே அங்கே செய்து முடித்தார் பார்க்கணும். அதே மாதிரி நம்மளையும் நினைச்சாரு பாவத்துக்கு பரிகாரமான வேலை அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம ரத்தம் செஞ்சு மீட்டு கொண்டாருங்கிறான விஷயத்த உலகத்துக்கு சொல்லும்படியாக அந்த ஆசாரி ஊழியம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாவத்துக்கு சம்பளம் மரணம், இந்த மரணத்தில் ரசிக்க இயேசு கிறிஸ்துவால தான் முடியுங்கிறான விஷயத்த அவர் பண்ணுறாரு பார்க்குறோம். ரெண்டாவது அழைப்பின் நோக்கத்தை படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஷர்களை அதை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தை நம்ம படிச்சிடலாம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனம் வரை படிச்சிடலாம். மார்க்கு அதிகாரம் 1 வசனங்கள் 16 முதல் 20 முடிய. அவர் கலிலியா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மனிதனை பிடிக்க வைப்பேன் இருக்கு. அப்போ மனிதனை பிடிக்க வைக்கிற விஷயம்னா சத்தியத்தை அவங்கள்ட்ட சொல்லி தன் பக்கமாக இழுக்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு பார்க்கணும். அப்போ அதை தான் சொல்றாரு, இதான் சுவிசேஷ பணிக்காக அவங்கள்ட்ட எடுக்கிறது. அப்போ மனிதர்கள் பிடிக்கிறேன்னா சத்தியத்தை அறிவை கொடுத்து மனம் திரும்புகிற ஒரு விஷயத்த பண்ணுவேன். அது அந்த ஆசாரிகளை வச்சு செய்யலை, அதை உங்களை வச்சு தான் நான் செய்ய போகிறேங்கிற விஷயத்த அவங்கள அவர் வந்து அழைக்கிறாரு. ஆனால் இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு தேவன் இயேசு கிறிஸ்து வந்து தன்னை தீர்க்கதரிசியோ அதுக்கு முன்னாடி பெரிய அற்புத அடையாளம் ஒன்றும் பண்ணலை, யோவான் சான மாதிரி எதுவுமே பண்ணலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அழைச்ச உடனே முன்ன பின்ன தெரியாதவர் வந்து அழைக்கிறாரு, நம்ம வந்து ஏன் போகணுங்கிறான்னு தெரியாமல் போகிறாங்க. ஏன் தெரியாமல் போகிறாங்கன்னா இவங்க உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான்
அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அழைக்கப்பட்ட அவர் அழைக்கிறாரு, அழைச்ச உடனே போகிறாங்க. யார் எவரும் தெரியாது, திடீர்னு வந்து அழைக்கிறாரு. இவர் பெரிய தீர்க்கதரிசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் அழைக்கம் செய்யாமல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து உலகம் துவச்சது முன்னுக்கு பிரிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் அழைச்சதுக்கு அப்புறம் தான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கானா ஊரில் திருமணத்தில் அங்கே அற்புதம் பண்ணுறாரு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் பெரிய அற்புதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பிரபலம் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பிரபலம் ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க அழைத்தோடனே அந்த அழைப்புக்குள்ளே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்டனால தான் நினச்சர போனாங்கன்னு பார்க்கணும். அதே போல் நம்மளும் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கோம்னா, மற்றவங்களுக்கு கிடைக்காத சிலாக்கியம் நமக்கு வந்திருக்கோம்னா நம்மளை தேவன் முன்குறிச்சிருக்கார். இதை தான் இந்த விஷயம் நம்மளுக்கு அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அப்போ தேவன் நம்மளை அழைத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழைத்து சத்தியத்தை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கிறது. அப்போ தேவனுடைய ஊழியம் செய்கிறக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. ஊழியம் செய்கிற மீன்ஸ் என்னென்னா, இந்த யூடியூப் சேனல் வழியாக அவங்க கூட சத்தியத்தை அறிவிக்கலாம். பக்கத்து வீட்டுக்கிறவங்களுக்கு 2 சத்தியங்கள் சொல்கிறது கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான். நம்ம உடன் வேலை செய்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறது கூட நம்மளுக்கு ஊழியம் தான் பார்க்குறோம். இதுதான் அந்த ஊழியத்தை அடையாளப்படுத்த பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அழைப்பு 2 பார்த்தோம். முதலாம் அழைப்பு பார்த்தா, 2வது அழைப்பும் பார்த்தோம். முதலாம் அழைப்பு மனம் திரும்புதல், 2வது அழைப்பு என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தை செய்கிற நோக்கம்னு பார்க்கணும். அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அப்போ ஆகையால் சகோதரர்களே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருந்தால் நீங்கள் இவ்வளோ செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை என்று. அப்போ அழைக்கப்பட்டாச்சு, தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. அப்போ உறுதியாக இருக்கணும். இந்த அழைப்பையும் தெரிந்து கொண்டு உறுதியாக இருந்தால், அது உறுதியாக இருக்கணுமா ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அப்படி இருந்தால் நீங்கள் இடறுவதில்லை. இடறதுனா நீங்கள் வெளியே போகிறதில்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ அந்த அழைப்புக்குள்ளேயும் தெரிந்ததுக்குள்ளே இன்னும் வந்துட்டோம்னா இடறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்குறோம். எப்படி என்றால், யூதாசு கூட தேவன் அழைச்சாரு, தேர்ந்தெடுத்தார். அவர் கூட இடறி போயிட்டார்ல. அதே மாதிரி நிறைய பேர் நினைச்சாங்க சத்தியத்துக்குள்ளே வந்து கூட இடறி போயிருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது போகக்கூடாதுங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ அழைப்பும் தெரிந்து கொள்வது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பு கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் நிலை நின்றாதான் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையுள்ளவராக மாற முடியும்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு அதிகாரம் 22 வசனம் 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்போ அழைப்பு எல்லாருக்கும் வந்தது, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா சிலர் இருக்கும். அப்போ 12 அப்போஸ்தலரையும் தேவன் தேர்ந்தெடுத்தாரு, 70 சீஷர்களையும் தேர்ந்தெடுத்தாரு. அப்போ அவர்கள் இந்த 70 சீஷர்களுக்கும் அந்த 12 அப்போஸ்தலராக மாற முடியல. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அழைப்பு இருக்குது. இப்போ 2 பேரையும் அவர் தான் அழைத்தார், 70 பேரையும் தேவன் அழைத்தாரு. அப்போ ஒரு விஷயம் பேசுகிறாரு, என்ன சொல்றாரு? என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணால் நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்புவேன்னு சொன்னோடனே என்ன இவர் புத்தி இல்லாமல் பேசுகிறாரு? எப்படி அவரை சாப்பிட முடியும்? எப்படி அவரை ரத்தத்தை பானம் பண்ண முடியும்? இது நாங்கள் என்ன காட்டு முறாண்டியா அப்படின்னு நினச்சி நினச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு? ஏன் இப்படி பேசுகிறாரு? இந்த ஆசாரிகள் சொன்ன மாதிரி இவருக்கு என்ன பேய் பிடிச்சிட்டா, பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு நினச்சி கூட நினச்சிட்டாங்க. அழைக்கப்பட்ட சீஷர்கள் கூட பின்வாங்கி போயிட்டாங்க. அதோட இன்டீரியான கருத்து என்னன்னு தெரியல. ஆனாலும் 12 பேர் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த அழைப்பை உதாசனப்படுத்தலை. அப்போ போதகர் சொன்னது கரெக்டாக இருக்கும், ஏதோ இன்டீரியலான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சு கொண்டாங்க. பின்னால் அவங்களுக்கு விளங்கப்பட்டது. பின்னாடி வந்து என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க நிருபங்களையும் எழுதுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவரை கூட அனுப்பிச்சிடாது பின்வாங்கி போயிட்டாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி சீசர்களை பார்த்து கேட்குறாரு. அப்போ அழைக்கப்படலாம், தெரிந்து கொள்ளப்படலாம். அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளப்படத்தில் சில தடைகள் வரும், நம்மளுக்கு சில சோதனைகள் வரும். சில பார்த்தீங்கன்னா அப்படி வரமுச்சில் பார்த்தீங்கன்னா வெளியே போகிற வாய்ப்பு இருக்குது. சிலரை பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள வந்திருப்பாங்க, போதகர் எதையாட்டி அவங்கள கடிந்து கொண்டாங்கன்னா அவங்க அந்த அழைப்பலையும் தெரிந்து கொள்ளப்பட்டதையும் கூட அவங்க வந்துட்டு உறுதியாக இல்லாமல் அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரே, இல்லாட்டா அந்த பர்டிகுலராக அந்த சபையில் உள்ள விசுவாசியை சொல்லிட்டேன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, மனுஷரையோ அந்த விசுவாசியோ அந்த ஊழியர்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, இடறி என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை விட்டு வெளியே போகிற ஒரு சூழ்நிலையை கூட வருது. இதெல்லாம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க சத்தியத்தில்
அவங்களோட அழைப்பிலையும் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டதுலையும் உறுதியாக இல்லாத ஒரு நிலவரத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். மோசேட்ட கூட தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அழைச்சிட்டு வந்த ஜனங்கள் வந்து முரட்டாட்டமாக பண்ணுறாங்க, இவர்களை அழிச்சிட்டு உன்னுடைய சந்ததியை வந்துட்டு நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போட்டுருங்க சொல்கிறார், ஜீவ புஸ்தகத்துலேருந்து பிரிக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்று அந்த ஜனங்களும் போனால் இணையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க, இல்லாட்டி என் பேரை கிறுக்கி போட்டுருங்கிற ஒரு விஷயத்த கூட சொல்கிறாரு. அப்போ இது எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, அவர் அழைப்பையும் தெரிந்து கொள்வது உறுதியாக இருந்தார். அப்போ என்னோட சத்திய உபதேசம் கேட்குற என்னை நம்பி இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க, ஆனால் இவங்களை வனாந்தரத்தில் செத்து போனால் அது உங்களோட நாம வந்துட்டு இதாயிருமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்காக பறந்து பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சுயநலமாகவும் இல்லை, பொதுநலத்தோடு நினைச்சுதான் சிந்திக்கிறான்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம சத்தியத்தில் இருக்கிற, அதாவது அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியஞ்செய்கிறவர்கள் என்னன்னா சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, பொதுநலத்தோடு நம்ம செயல்படணும். அதை தான் இங்கே அடையாளப்படுத்துது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டாச்சு, தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. அவங்க வந்து அப்படி இல்லை, அழைக்கப்பட்டிருக்காங்க. அழைக்கப்பட்டவர்களும் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா இடறி போகிறாங்க. ஊழியம் செஞ்சவர்களும் இடறி போகிறாங்க, அவர் கூட வேலை செஞ்சவங்களும் இடறி போகிறாங்க. அதேமாதிரி தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட இடறி போகிறாங்க. அப்படி தானே, அப்படி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்து அழைக்கப்பட்டு ஊழியம் செஞ்ச அந்த ஊழியர்கள் கூட இடறி போயிருக்காங்க. அதை கூட நினைச்சது ஒரு வசனமாக நம்ம வந்து பார்க்கலாம். அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, அழைப்பையும் தெரிந்து கொள்ளப்பட்டதையும் உறுதியாக நீங்கள் இருங்க, ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் இடறது இல்லைன்னு இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இடறி போகிறாங்க. அதனால் இடறி போவாதரை பாருங்கங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்படி போன ஒரு மனுஷன் நம்ம பார்க்க போகிறோம். படிச்சலாம். இந்த 2 தீமோத்தேயும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயும் அதிகாரம் 4 வசனம் 10. ஏனென்றால் தீமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இந்த தேமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர் பார்க்கும். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு போயிட்டார் எங்கன்னா இப்பிரபஞ்சத்தின்னா உலகத்தை போயிட்டாருன்னு பார்க்குறோம். அதுக்கு முதல்ல வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதைங்கிறான ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. தீமோத்தேயுக்கு பவுல் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் தீமோத்தேயு ஒரு வாலிபர், அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நீ சீக்கிரமாக இடத்துல வரும்படி ஜாக்கிரதைப்படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த தேமானை குறித்து பிரபஞ்சத்தை ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டானு. அப்போ தேமா வந்து தேவனோட வேலை செஞ்ச ஊழியக்காரர். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உடன் ஊழியர். இப்போ எங்கே போயிட்டார் பார்த்தீங்கன்னா, உலகத்துக்குள்ளே போயிட்டாருங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்குறோம். இதை நான் திருவிவிலியத்தில் படிக்கிறேன். தேமா இந்த உலகத்தில் மிகுதியாக நேசித்தான், ஆதலால் அவன் என்னை விட்டு போனான், அவன் தெசலோனிக்கே நகரத்துக்கு போயிட்டான்ங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆசைப்பட்டு போயிட்டான்ட்டு இருக்கும். அப்போ இந்த தேமான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் செஞ்சாரா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கூட படிச்சிடலாம். பிலேமோன் 1:24. பிலேமோன் அதிகாரம் 1 வசனம் 24. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். என் உடன் வேலை ஆட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தாசுக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துட்டு சொல்கிறார்கள். மார்க் யாரு? அவர் எடுத்த மார்க் சுவிசேஷம் எடுத்த மார்க். லூக்கா யாரு? லூக்கா சுவிசேஷம் லூக்கா. அப்போ அந்த அவர் கூட பணியாட்சி யாரும் பார்த்தீங்கன்னா தேமா அனுப்பாங்க. தேமா என்ன பார்த்தீங்கன்னா வாழ்த்துற சொல்கிறான் இருக்கு. இது யார் எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து பிலேமுக்கு எழுதுறாரு. அப்போ பிலேமு கூட இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா அந்த தேமாவும் யார் கூட ஊழியம் செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா பவுல் கூட ஊழியம் செஞ்சுருக்காரு. அப்படி ஊழியம் செஞ்சவர் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு உலகத்துக்கு போயிட்டாருங்க. அவர் என்னது பிரபஞ்சத்து மேலே ஆசை போயிட்டு உலகத்துக்கு போயிட்டாருங்கிற விஷயத்த பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஏன்னா நம்ம கூட ஊழியம் செஞ்சால் தேமா வந்துக்கிட்டு இப்போ பிரபஞ்சத்தில் ஆசை போயிட்டு போயிட்டாருன்னு சொல்லி மன வருத்தத்தில் இருந்துச்சா லெட்டர் எழுதுறான்னு பார்க்கணும். அப்போ இந்த தேமா என்ன பண்ணியிருக்காரு? அவர் அழைக்கப்பட்டிருக்காரு, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு, ஊழியம் செஞ்சுருக்காரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் உலகத்தில் போயிருக்காருன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் அழைக்கப்பட்டாச்சு, தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு, உலக நாகரிகத்தை பின்னாடி போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவம் ஒரு மறுதளிக்கிற ஒரு விஷயமா மாறிடுவோம் பார்க்கும். அதனால் அப்படி
போகக்கூடாதுங்கிற விஷயத்தை அவர் தேவன் சொல்கிறான்னு பார்க்கணும். அவன் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்மளை மட்டும் தான் தேவன் அழைத்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்துக்காக அழைச்சிருக்காரா, இல்லை பரம அழைப்புக்கு அழைத்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு அழைச்சிருக்கிறார், அவர் தேர்ந்தெடுத்திருக்காருங்கிறான ஒரு விஷயம் கூட இருக்குன்னு பார்க்கணும். நம்ம அது கூட படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 18. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புற ஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். நமக்கு இது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், ஏசியா தீர்க்க தரிசனத்தை கூட இல்லை இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவாய் தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த விஷயத்தை இங்கே மத்தேயு ரெக்கார்ட் பண்றாரு. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாக்கு பிரியமான என்னுடைய நேசன் இருக்கிறார். அப்போ நேசன் என்ன சொல்றாரு, என் ஆவி அவர் மேல் அமர பண்ணியிருக்கேன், புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார். புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார்னா புறஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார். அப்போ தேவன் தேவன் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெரிந்த நோக்கமும் அழைத்த நோக்கம் என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. முதலாவது நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ரெண்டாவது தன்னை ட்ரைன்ஸ் மீடுபடி கொடுக்குற விஷயம். அதை தான் அங்கே செய்து காட்டினா பார்ப்போம். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா அதிகாரம் 6 வசனம் 13. பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படித்தோம். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 20 வசனம் வரை படித்தோம். அது அழைப்பு. அப்போ அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அது தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கும் ஒரு காலப்பகுதி இருந்திருக்கலாம். உடனே அவர் அப்போஸ்தலரா மாற முடியாது, தேர்ந்தெடுத்திருப்பார். இப்போ ஒரு சபையில் இருக்கோம், சபையில் ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசியாக இருந்தால் தான், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவருக்கு ஊழியம் கொடுப்பாங்க, ஊழியம் கொடுக்க முடியும். அவங்க நடக்க பார்த்தா ஊழியம் கொடுக்க முடியும். அதே மாதிரி இவர்களையும் பார்த்து தான் நினச்சா பார்த்தீங்கன்னா அவர் ஊழியத்தை கொடுக்குறான்னு பார்க்கணும். அப்போ 12 பேரை அழைக்கிறாரு, அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறார், அப்போஸ்தலர் என்று பேர் வைக்கிறான்னு பார்க்கணும். அப்போஸ்தலர் அனுப்பப்படுற விஷயம் என்னென்னா சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட நோக்கம் அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போ அழைக்கப்பட்டாச்சு, சத்தியம் போதிக்கப்படுது, மற்றவங்களும் சத்தியத்தை கொடுக்குற ஸ்டேஜியாக மாறுறாங்க பார்க்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்து கொடுக்கப்பட்டதில் சத்தியத்தை சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கனி கொடுக்குறதா மாறணும். அதுதான் அடுத்த தேர்ந்து கொடுக்கப்பட்ட விஷயத்தில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். அதை கூட நம்ம படிச்சலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் அதிகாரம் 15 வசனம் 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப தேவன் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி கொடுக்கறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு பார்க்கணும். சீஷர்களும் அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னு சொல்லி வசனம் நம்மளுக்கு வலியுறுத்துன்னு பார்க்கணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தேடி போல, சீஷர்களை தேடி தான் இயேசு கிறிஸ்து போய் நினைச்சாரு ஒவ்வொருத்தராக தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்குறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்கிறதோ அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்களுக்கு கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்துகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கனி ஆவியின் கனி கொடுக்கறதுக்காகவும் நினச்சிட்டு உங்களுக்கு அழைச்சிருக்கேன். நீங்கள் ஒரு கனிகள் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் தான் மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு வர முடியும். நீங்கள் சொல்கிற சத்தியத்தின்படி முதல்ல வாழுங்க, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை திறந்த மற்றவங்கள உங்களை கூட்டி சேருங்கிற அனுசரித்து சொல்கிறான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தை இப்படி வாழாமல் பேசுகிறான்னா நம்ம சபைக்கோ நம்மளை நம்பி யாராட்டும் வருவாங்களா? வாழ மாட்டாங்க. அப்போது நம்ம சத்தியத்தை கேட்கணும், அதுபடி வாழணும். வாழ்ந்தால் தான் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் மற்றவங்க உள்ளே கொண்டு வரணும். அது கூட மற்றவங்கள கொண்டு வர்றதுக்கு ஒரு டூலாக எது பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனிகள் நிறைந்த வாழ்க்கை, ஆவின் கனிகள் நிறைந்த 9 விதமான குணநட்சணங்கள் நமக்குள்ளே வளர்ந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிற சுவிசேஷம் அங்கே ரீச்சபிள் ஆகும். இல்லாட்டினா நம்மளுடைய சுவிசேஷம் அங்கே ரீச்சபிள் ஆகாது. இது கூட ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம்
15, 16 வசனங்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 9 வசனங்கள் 15, 16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். 16. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்ப இது பவுல் அழைச்ச நோக்கத்தை சொல்றாரு. பவுல் அழைக்கிறாரு. எதுக்கு சொல்றாரு? எதுக்கு அழைக்கிறாருன்னா, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பான். அப்ப நாமங்கிறது இயேசு கிறிஸ்து தான் இரட்சகருங்கிற விஷயத்தை அவர் அறிவிக்கிறார். அவர் தான் வந்துட்டு நம்மளுக்கு மீட்கும் பொருளுங்கிற விஷயத்தை அறிவிக்கிறாரு. அதை சொல்றதுனால என்ன பண்றா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடி, உத, நிந்தைகள், அவமானம் எல்லாம் படுது. ஆனாலும் என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி படுறமேக்காக கிறிஸ்துவ அறிவிக்கிற விடலை, தன்னோட உயிரை கொடுக்கறதுக்கும் ஒரு காரணக்கர்த்தாவா அவர் இருந்தார் பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். அப்போ தெரிந்து கொள்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்றதுக்காக அவர் தேர்ந்தெடுத்தார். அதுக்கு தான் இந்த அழைப்பின் நோக்கமா இருக்குன்னு பார்க்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நோக்கமா இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியத்துக்காக மோசேயின் சகோதரர் ஆரோனை தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு உண்டாயிட்டு. ஏன்னா ஆசாரிய ஊழியத்தை உன் சகோதரனுக்கு கொடுத்துட்ட, நீ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பார்த்தீங்கன்னா நீங்களே அவங்க ஊழியத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சலசலப்பு உண்டாகுது. ஆனால் மோசே தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனுடைய ஃபேமிலியே ஆசாரிய ஊழியத்துக்கு ஏன் ஏற்படுத்தினான்னா, அவரோட சொந்த கருத்தோ அவரோட சொந்த விருப்பத்துப்படி இல்லை. தேவன் வந்துட்டு அவருக்கு ஆரோன் அழைக்கணும், ஆரோனுடைய ஃபேமிலிக்கு தான் அந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கணும், தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரியல. ஆனால் மோசே தான் அனைத்து ஏற்படுத்துறான்னு சொல்லி அவங்க முறுமுறுக்காங்க. அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பை ஓய பண்ணுறதுக்காகவும் தேவன் தான் வந்துட்டு அந்த ஆரோனுடைய ஃபேமிலியை அவங்க வந்துட்டு ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காக தகுதிப்படுத்தினாருங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஜனங்கள் கேட்கல. இவங்களுக்கு புரியும்படியாக தேவனை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு என்னென்னா, அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு கோலையும் வாங்கு, ஆசாரி கூடத்தில் நீ சாட்சி பெட்டி மேலே வை, யாருடைய கோல் வந்துட்டு பூத்து குலுங்கி வந்துட்டு கனி கொடுக்கும், அவங்க தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நான் தேர்ந்து கொள்ளப்பட்டவன். யாருடைய கோல் துளிர்க்குதோ அவன் தான் நான் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி சொல்கிறாரு. அதன்படி நினச்சிட்டாங்க 12 கோலை வாங்கி உள்ள வைக்கிறாரு. அங்கே லேவி கோத்திரத்தில் உள்ள ஆரோனுடைய கோல் தான் அங்கே துளிர்க்குது. இது ஏன் அப்படி வச்சாருன்னா, தேவன் தேர்ந்தெடுத்த மனுஷன் யாருங்கிறான ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை பண்ணார்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். என்னாகும் 17ஆம் அதிகாரம் 1-8 வரை படிச்சிடலாம். என்னாகமும் அதிகாரம் 17 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவனுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இப்போ ஆரோனுடைய கோல் எடுத்தது பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததுன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் எதை வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனை தேர்ந்தெடுத்தாரு. அதனால இஸ்ரவேலுடைய ஜனங்களும் முறுமுறுப்பு வஞ்சிட்டு அப்போ தேவன் தான் தேர்ந்தெடுத்தாருங்கிற விஷயத்தை அவங்க அறிந்து கொள்கிறாங்க. இப்போ பூ பூத்து கண்ணி கொடுக்குற விஷயம் என்னென்னா, இது எதை வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு நம்மளும் ஆசாரிய வகுப்பாக தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்மளை அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டமாக நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. இப்படி இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா, பூ பூத்து கனி கொடுக்குறேன்னா, பூ பூக்கிற விஷயம்னா நம்மளை எப்போவுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற விஷயத்தையும், கனி கொடுக்குறேன்னா
ஆவியின் கடுங்கி கொடுக்குற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. இதுதான் என்ன பார்த்தா தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ தேர்ந்து கொள்ளப்பட்ட விஷயம் என்னென்னா நம்ம கனி கொடுக்குற ஒரு விஷயமா மாறணும். அதுதான் இதை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் படிச்சிடலாம். 1 பேதுரு 2:9. 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ எதுக்காக நம்ம அழைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சுன்னா உங்களே அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி எடுத்துருக்கோம். அந்தகாரம்னா பாவத்திலிருந்து தேவனை கொண்டு வராரு. ஆச்சரியமான ஒளின்னா ஆச்சரியமான ஒளிங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்தி சத்தியத்தில் கொண்டு வராரு. புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய புண்ணியங்களும் அவருடைய சத்தியங்களையும் அவருடைய உபதேசங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகவும் ராஜாரிக ஆசாரி கூட்டமும். இப்போ என்ன பண்ண இது ராஜார ஆசாரி கூட்டம்னா பர்டிகுலராக எண்ணிக்கை மட்டும் கிடையாது, ஒரு கூட்டமாக செயல்படுறது ஆசாரி கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாக இருக்குங்க. அப்போ நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற ஜாதியாக இருக்கும். அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கிறது சொந்த ஜனம். இப்போ என்னென்னா நம்ம தான் சொந்த ஜனம். அப்போ யார் பார்த்தீங்கன்னா அழைப்புக்குள்ளே வந்தவர்களும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் உண்மை உள்ள ஜனமாக இருக்கும். அதாவது அவர் சொந்த ஜனமாக இருக்கிறோங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்ப்போம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே உண்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா உண்மை உள்ளவர்ன்ட்டு இருக்கு. அப்போது அந்த அழைப்பில் வந்துக்கிட்டு 2 கேட்டகரி இருக்குது. அந்த அழைப்பில் வந்து வெளியே போகலாம்னு இருக்கு, அழைப்புலையும் வெளியே போகலாம், தேர்ந்து கொள்ளப்பட்டாலும் வெளியே போகலாம். அதுக்கு தான் 2 விஷயம் பார்த்தோம். யாரை பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள அழைப்பிலையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வெளியே போகலான்னு பார்த்தோம். அது தேமாவை பார்த்தோம் கூட பார்த்தோம். அதுதான் நம்ம வந்துட்டு மத்திய 22:14 அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அப்போ அழைக்கப்பட்ட அநேகா இருந்தால் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராக இருக்கும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டாச்சு தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. இந்த தேமாவும் அதே மாதிரி 70 சீசர்கள் கூட பின்வாங்கி போனாங்க. ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக யார் இருக்காங்களோ அவங்க இருப்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. நம்ம அதை கூட படிச்சிடலாம். பின்வாங்கி போனாங்க. அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீசரில் ஒருத்தராக இருந்த யூதாஸ் கூட அவர் வெளியே போயிட்டார்னு பார்க்கும். படிச்சிடலாம். யோவான் 6 அதிகாரம் 70 வசனம். யோவான் அதிகாரம் 6 வசனம் 70. இயேசு அவர்களை நோக்கி 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். 12 உங்களுக்கு தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் இருக்கு. அப்போ 12 பேரும் தேர்ந்தெடுத்தாரு. அதில் ஒருத்தன் பிசாசா இருக்கிறாங்கிற விஷயம் சொல்றாரு. பிசாசுனா இயேசு கிறிஸ்து அகேன்ஸ்டாக இருக்கான், அவன் காட்டி கொடுக்கறான்னு அனுப்பிச்சாரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அழைக்கப்படலாம், தெரிந்து கொள்ளப்படலாம். ஆனால் பிசாசனுடைய குணலட்சணம் இருக்கமா இயேசு கிறிஸ்து அகேன்ஸ்டாக செயல்படுறாமாங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அப்படி செயல்பட்டதுனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவர் அழைக்கப்பட்ட அழைப்புலையும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிறுவனத்துலேருந்து வெளியே போகிறாருங்கிற விஷயம் வேதவசனம் சொல்லப்படுறது பார்க்கும். அது கூட படிக்கலாம். யோவான் 13:18. யோவான் அதிகாரம் 13 வசனம் 18. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்போ இந்த துதிங்காரை தூக்கினோம் யார் பார்த்தீங்கன்னா நான் தெரிந்து கொண்டவரை நான் அறிவேன். அந்த தெரிந்து கொண்டவரில் ஒருத்தன் தான் யார் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் துதிங்காலாக தூக்குறான். அது யாருன்னா யூதாஸுங்கிறாங்க. அப்போ யூதாஸ் அழைக்கிறாரு, தெரிந்து கொடுக்கப்பட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டான்னு பார்க்கணும். அப்போ அழைக்கப்பட்டாச்சு, தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. ஆனால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையாக இல்லை. அப்போ எனக்கு பணத்தை வாங்கினாலும் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கறதுக்கு உண்மையாயிட்டார்னு பார்க்கணும். காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அபாத்திரம் ஆகிட்டார், பிசாசம் ஆகிட்டான்னு பார்க்கணும். அப்போ பணம் தான் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒருத்தனை உண்மை இல்லாத நிலவரத்துக்குள்ளே போகுதுன்னு பார்க்கணும். ஆனால் அந்த யூதாஸுக்கு உண்மையான இருந்தா, உண்மைங்கிற சத்தியத்தில் வந்து ட்ரூத்தில் வந்துட்டு அவர் உண்மையாக இருந்தா வாழ்ந்து காட்டா அவர் என்ன ஆயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரை நிலந்திருக்கலாம். ஆனால் அந்த ட்ரூத் உண்மைக்கு சாட்சியாக வாழாமல் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் அகேன்ஸ்டாக செயல்பட்டார்னு பார்க்கணும். வஞ்சிக்கப்பட்டார் பார்க்கணும். ஆசாரியர்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு முற்பட்டாருங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட நம்மளை கூட பிசாசு வஞ்சிக்கும்படியாக ஒரு தவறான ஒரு உபதேசத்தை கூட கொண்டு வந்து நம்மளை நினைச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விட்டு சத்தியத்தை விட்டு வெளியே கொண்டு போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவும் சத்தியம் ஒன்று. அப்போ நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்ட்டு. அப்போ சத்தியத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு எது தான் வரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தவறான ஒரு உபதேசம் கூட வரும் பார்க்கணும். அதை கூட படிச்சிடலாம். மத்தேயு 24:24.
மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்ப கள்ள கிறிஸ்துக்கள் அப்படின்னா கள்ள கிறிஸ்துனா எதுக்கு? கிறிஸ்துக்கு எதிரானவர்கள், இல்லாட்டினா கிறிஸ்துவ போல பாலப்படுறதான இருக்கிறவங்க அவங்க கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி இருக்கு. கள்ள அதாவது 2 கிறிஸ்து இருக்காங்க. அந்த கிறிஸ்துங்கிற யாரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு எதிராக சொல்லப்படுறாங்க. கள்ள கிறிஸ்துங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கிறிஸ்து போல இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்களும் கிறிஸ்துன்னு சொல்லி எழும்புவாங்க. எழும்பி என தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே நினைச்சிடாதவர்களே வஞ்சிக்கப்படி பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் செய்வாங்கன்றிருக்கு. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அதாவது அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வந்து வஞ்சிப்பாங்க. யாரை பார்த்தா இந்த கள்ள கிறிஸ்துக்கு. அப்போ தவறான உபதேசத்தை கொண்டு வந்து புகுத்து நம்ம நினைச்சுவாங்க சத்தியத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு என்ன வேலை உண்டோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க செய்வாங்க. ட்ரூத்துக்கு அகைன்ஸ்டாக செய்வாங்க. அகைன்ஸ்டாக என்னென்னா ஏனதோட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கூட அவங்க செய்வாங்க சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி நிலவரத்தை கூட போயிடுவாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக அன்புக்குரிய படிச்சலாம். அந்த ட்ரூத்துங்கிறது அதாவது உண்மைங்கிறது என்னென்னா ட்ரூத்து. அந்த உண்மைக்கு வாழ்கிறது சத்தியத்துக்கால் வாழ்ந்தால் நம்ம எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் சென்றடையலான்னு பார்க்குறோம். அது கூட படிச்சலாம். மத்தேயு 25:21. மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அப்ப அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசத்தை, சந்தோஷம் மீன்ஸ் என்னன்னா பரலோகராஜன் சந்தோஷம், அதுக்குள்ள பிரவேச ஊழியக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்தான். அவன் உண்மைங்கிறது சத்தியத்தில் வாழ்ந்தனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்தான்ங்கிறான் விஷயம் சொல்லப்படுது பார்ப்போம். அதுக்குள்ள இன்னும் படிச்சிடலாம். 3 யோவான் 1 அதிகாரம் 3-4 படிச்சிடலாம். 3 யோவான் அதிகாரம் 1 வசனங்கள் 3 மற்றும் 4. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சத்தியத்தை போதித்ததான யோவான் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு பார்க்கும் எழுதுறாரு. அதே மாதிரி நமக்கு சத்தியம் போதித்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை நமக்கு சொல்லுவார். என்னன்னா சகோதரர் வந்து சொல்றாங்க சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்க, உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சத்தியத்தில் நடந்து கொள்கிறாரு. அப்போ உண்மைக்கு நீ வாழ்ந்து சத்தியங்கிறது உண்மைக்கு நீ வாழ்ந்துக்கிறதுனால வந்து சொல்றவன நான் சந்தோஷப்படுறேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறது சந்தோஷத்தினாலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எனக்கு சத்தியத்தில் வாழ்கிறாங்க சொல்கிறதுனாலையும் உங்கள் சத்தியத்தை நீ வாழ்கிறாங்கிற ஒருத்தர் சாட்சியாக பகிர்றதுக்காட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நமக்கு சொல்லுவார். அப்போ ட்ரூத்தில் நம்ம உண்மையாக இருக்கணுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்முடைய சத்தியத்துக்குரியவர் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தையும் அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலான்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன எப்படி பார்த்தீங்கன்னா இதை யோவான் தான் சொல்கிறார். பிள்ளைகளே, வசனத்தினாலும் அல்ல நாவினாலும் அல்ல. அப்போ பைபிளில் படிக்கிற வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு அப்படி நாவினால் நீங்கள் சொல்கிறதுனால மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால வசனத்தை வாசித்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால இல்லை, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற சொல்கிறோம். கிரியை உண்மை அப்படின்னா நீங்கள் வாழ்ந்து காட்டுறதா அது உண்மை சத்தியங்கிற அனுசரிச்சு சொல்கிறாரு. பிள்ளைகளே என்ன சொல்லாது. அதுக்கப்புறம் சொல்ல இதனால் நாம் நம்முடைய சத்தியத்துக்குரியவர் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்போ இப்படி நம்ம வாழ்ந்தால் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் உண்மையாக இருக்கோங்கிறான விஷயத்த தேவனை அறிஞ்சு கொள்வாருங்கிற விஷயத்த அப்போஸ்தலர் யோவான் வந்து சபையாருக்கு அந்த நிருபமாக அங்கே எழுதி கொடுக்குறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோழர்களே படிச்சலாம். எசேக்கியேல் 18 அதிகாரம் 9 வசனம். எசேக்கியேல் அதிகாரம் 18 வசனம் 9. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
இப்போ யார் நீதிமான் என்று சொல்றான்னா, என் கட்டளின்படி நடந்து என் நியாயத்தையும் கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்றான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு உண்மையாய் இருக்கு. அப்போ கட்டளை நியாயத்தையும் கை கொண்டாலே அவன் நினைச்சிடாத உண்மையான ஒரு நிலவத்தில் இருக்கான். அப்போ உண்மைக்கு சாட்சியாக வாழ்ந்தாதான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவன்தான் நீதிமான் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அழைக்கப்படுதல், தெரிந்து கொள்ளப்படுதல், உண்மை, அப்போ இந்த 3 கேட்டகரிகளே நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம என்னது நீதிமானுங்கிறான ஒரு கேட்டகரிக்குள்ளே வருவோம். அப்போ வந்து அதை இன்னொரு பார்த்தா அழைப்பில் 2 பகுதி பார்த்தோம். ஒன்று மனம் திரும்புதல், 2வது பார்த்தீங்கன்னா அழைப்பு 2வது நோக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தை செய்கிறது பார்க்கும். தெரிந்து கொள்வது பார்த்தீங்கன்னா அதுவும் தேவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுடைய ப்ராசஸாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் உண்மையுள்ள நிலவரம்னா இந்த 2 விஷயத்தையும் அழைக்கப்படுறதையும் தெரிந்து கொள்ளப்படுறது அந்த 2 ஸ்டேஜை கடந்து உண்மையாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்னவா மாறோம் பார்த்தீங்கன்னா புருஷாக மாறும். அப்போ உண்மை உள்ளவராக மாறினா தான் நம்ம நீதிமானுங்கிறாருன்னா ஒரு கேட்டகரிக்குள்ளே வர்றோம். இல்லாட்டினா அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே இல்லைங்கிறத நிலவரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த உண்மைங்கிறான நிலத்துக்கு வந்தால் தான் அது யார் கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியார் இயேசு கூட இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோங்கிறான விஷயத்தில் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம வந்துட்டு இந்த உண்மைங்கிறதான ஒரு புருஷத்துவத்தில் நம்ம வந்து இருந்தால் தான் நம்ம மனவாட்டிங்கிறான ஒரு அந்தஸ்துக்குள்ளே போக முடியும்னு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் பெருமையோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.